எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா முதல்ல அதான் அந்த வழக்க மறுபடியும் ரீஓபன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச முத எதிரி திமுக இல்ல, அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த லாபி தான் இவங்க வந்து திட்டமிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச அடுத்து இதோட ஜனநாயகன் தான் சார் வந்து ஜனநாயகன் முடிச்சு ரிலீஸ்க்கு அப்புறம் தான் சேலம் 30ஆம் தேதி சேலம். ஆமா, இப்ப கேட்டிருந்தாங்க, பட் அவங்களே போஸ்ட்மார்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஜனநாயகம் மூவி டிக்கெட், ஆடியோ லான்ச் டிக்கெட் கூட ஒவ்வொரு டிக்கெட்டும் 2800, 4000 சில்லற, 8000. அதாவது மூவி டிக்கெட்டே 120 ரூபா 150 ரூபா தான். அதே அளவு பாட்டு தான் 40,000 வரைக்கும் வித்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கு. ஆமா, அதே பாட்டு தான் அதுலயும் வரும், அதே மூஞ்சி தான் இதுலயும் வரும், எல்லாமே இதுல தான் வரும். பாப்கார்ன் எல்லாம் சேர்த்தா கூட அவ்வளவு காசு வராது, 1000 ரூபாய் முடிஞ்சிடும். இல்ல இங்க வித்தா நீங்க எல்லாம் திட்டுவீங்கல்ல. ஆமா, அரசியலுக்கு வரேன் வெளியூர்ல போய் வியாபாரம் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு தான் அவர் அங்க போயிட்டாரு. உள்ளூர்ல விலை போகாதா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இல்ல விலை போகும், கடைசி படம்ன்றதுனால எப்படியாவது வித்துருவாங்க. ஆனா நீங்க எல்லாம் பேசியே காசு பணம்ங்கிற மாதிரி ஒரு டைலாக். ஏன் சொந்த படத்து கடைசி படம் என் ரசிகர்களுக்கு கொடுக்குறேன் கொடுங்க, அட்லீஸ்ட் இந்த நிகழ்ச்சியாவது ஃப்ரீயா கொடுத்துருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்றீங்க? அப்போ இல்ல பிசினஸ் வேற அது வேற. அப்ப நீ ரெட் ஜெயின்ட்ட பேசவே கூடாது தலைவா. இப்ப நீ ரெட் ஜெயின்ட்ல தொடவே கூடாது, சன் பிக்சர்ஸ் தொடவே கூடாது. நீ எனக்கு தெரிஞ்ச அந்த சகோதரர்னு சொன்னார்ல, அது ஏதோ ஒரு நண்பரை தான் அவர் நினைச்சு அவர் கண் கலங்கி அந்த சகோதரர் கதையை சொல்லியிருக்காரு. எது ஜோசஃபா? ஆமா, மேபி இருக்கலாம். ஜோசப் இவர்தான். அந்த நண்பர் வந்து இன்னொரு என்ன சொல்றது பிரபலமான ஒரு நபர் இருக்கலாம். ஒரு காலத்துல இவருக்கு கை கொடுத்த நபர், இவர் சொல்லி வந்த நபர். இப்பயுமே வந்து யார் சொல்றீங்க? யாரையோ அவங்களுக்கு புரிய விடுங்க. உதயநிதியா இல்ல யாருன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்பயுமே டிஎம்கே வந்து விஜய்க்கு நேரடியா எந்த தாக்குதலும் பண்ணல.